ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் வீரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? தஞ்சாவூர் வரையும் போகிறோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. தஞ்சாவூர் எதுக்கு போகிறேன்னு பார்த்தா, என் ஃப்ரெண்டு சென்னை வரையும் போகிறான். அவனுக்கு கொஞ்சம் திங்ஸ் ஆகணும்னா சரி போகண்டா. ஆனால் இன்றைக்கி சரியான மழைங்க. கிளைமேட்டை பாருங்கள், அப்படி ஃபுல்லாக மழை தான் எங்கிட்டு பார்த்தாலும். அதுவும் இது எங்கள் காலேஜ் போகிற ரூட்டா. நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு தஞ்சாவூர். அதனால் சரி வாடா போகன்ட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக காலேஜுக்கு போகிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல ஏன் எவ்வளோ கூட்டம்னா, இங்கே சரக்கு கடைங்க அவ்வளோ கூட்டமாக தான் இருக்கும் எப்பயுமே. ஆனால் கிளைமேட்லாம் இந்த பக்கம் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக வயலாக பிரைட்டாக. ஆனால் நான் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் மெதுவாக தான் போகணும், இல்லை தூக்கி கீழே விழுந்துடும், கட்டி விட்டுரும் ஆளையே. ஆனால் நானே எப்போயாச்சும் தாங்க போவேன் தஞ்சாவூர். காலேஜ் இருக்கும்போதே அதிகமாக போனதில்லை. என் ஃப்ரெண்டு ஹரி கூட படத்துக்கு தான் போயிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே அழைச்சிட்டு போயிடுவான். ஃபஸ்ட் இயரில் மழை அவங்க கூட படத்துக்கு போயிருக்கேன். அப்போ போன படம்னா புஷ்பா. ஹரி கூட போனதுன்னா இந்த சர்தார், அகிலன், இருக்கிறதுலே முக்கியமான படமாக இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் என்ன பண்ணுறது, ஜாலியாக இருக்கும் பசங்க கூட போகிறப்ப. அது மாதிரி தாங்க. இப்போ கூட தஞ்சாவூர் வரையும் போகலான்னு சொன்னான். அதனால் டக்குனு கிளம்பி போகலான்னு வந்துட்டேன். இப்போ போயிட்டே இருக்கேன். இது போகிற ரூட்டு தான், காலேஜ் போகிற ரூட்டு தான். சரி சும்மா வரானே, சும்மா நம்மளும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு எடுத்து போடுறதுக்காண்டி எடுத்தாங்க வீடியோ. அதுதான் இப்படி நம்ம போகிற ரூட்டு, கிளைமேட்டு பாருங்கள். அங்கே மழையாக இருந்துச்சு, இங்கிட்ட பாருங்கள் மழையே பெய்யலை. இதே காலேஜ் பக்கம் வந்துட்டேன். கொஞ்சம் தான், இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்கிட்ட தான் இருக்குது காலேஜு. அதாங்க ஃபுல்லாக கிளைமேட் பாருங்கள். இங்கிட்டலாம் அப்படியே செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலாக. நானும் அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்கேன். திருச்சி போகிற ரூட்டு தாங்க அது. எல்லாமே பக்கம்தான். இது காலேஜ் பக்கம், காலேஜுக்குள்ளே இதுக்குள்ளே போனால் காலேஜ் தாங்க. இங்கே ஒரு ரோடு கட் ஆகும், கரெக்டாக லெஃப்ட் எடுத்தால் காலேஜ் உள்ளே போகணுங்க. பக்கம்தான் எல்லாமே. அப்படியே போயிட்டுருக்கேன். மீன்ஸ்லாம் வேறு வருது. இது எங்கள் காலேஜ் மாதிரி இன்னொரு காலேஜுங்க. இது எங்கள் காலேஜ்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான், தஞ்சாவூர் போகிற ரோடு தான். இந்த காலேஜும் பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்காங்க. இப்போ தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோங்க. இங்கேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன், பேசினாங்க நானே வருவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது. ரூட்டே கொஞ்சம் தான் எனக்கு தெரியும் இதுக்குள்ளே. நான் அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் கேட்டிருந்தார், இந்த தஞ்சாவூரில் தலையாட்டிக்கோங்க எவ்வளோன்ட்டு, சும்மா ரேட் வந்து கேட்கலான்ட்டு தான் போயிட்டுருக்கேன். அப்படியே ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ் அங்கே பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அப்படியே பண்ணிட்டு வரலான்டா. அப்படியே போயிட்டுருக்கோங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியுது பாருங்கள், கோபுரம். அங்கே அதுக்கு எய்த்தாப்பில் தான் இருக்குது அங்கே அந்த சிலையெல்லாம். அங்கே போய்ட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துக்கோங்க. இங்கே தான் ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தஞ்சாவூர் போனது. வந்தாச்சுங்க எப்படியோ. வண்டி இந்த கடை, நிறைய கடை இருக்குது இங்கே. நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் எவ்வளோதுங்கன்ட்டு. 5000 வரையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு கேட்போம். சின்ன பொம்மை தாங்க, 1500ரூவாங்கிறாங்க. ரேட்டு எடுத்தோடனே கொண்டு போகிறதே 1000 ரூபாங்க பட்ஜெட்டு. 1000 ரூபாய்க்கு கீழே வந்தால் உடஞ்சிரும் ப்ரோ அப்படி இப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்ல. அவர்கிட்ட கேட்டால் ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் இன்னொரு நாள் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறது. நான் நினச்சேன் பொம்மை செட்டே ஒரு 500 வரும்னு நினச்சேன். அப்புறம் வாங்கலை. அப்புறம் இவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மால் கூட்டாச்சு. அங்கே ஒரு பீஸ்ட் மால் இருக்குது, அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகண்டான்னு சொன்னேன். சரி வாடா அப்படின்னா அந்த பீஸ்ட் மாலை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். பீஸ்ட் மால்னால் அப்படியே பீஸ்ட் மால் தாங்க. படத்தில் எப்படி இருக்கும் அதே அளவுக்கு தான் இருக்கும் மாலுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் வந்தேன் இடையில ஃப்ரெண்ட்ஸ் கூட தான், பாருங்கள் அப்படியே தான் இருக்கும். ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஏரியாச்சுங்க. ஜாக்ஸ் போகிற மாதிரி எடுத்து வச்சாச்சு காலை. போயிட்டே இருக்கேன் மேலே. டக்குன்னு 2வது ஃப்ளோருக்கு சல்லுன்னு தாவிட்டேங்க. மேலேருந்து பார்த்தா தான் வியூ கரெக்டாக இருக்குன்ட்டு. வியூனா அந்த கீழே ஒரு கொக்கு இருக்குங்க, பெரிய கொக்கு, அதை பார்க்க தாங்க போனேன். மிச்சபடியாக இல்லைங்க, ஒன்றும் இல்லை பெருசாக. சும்மா ட்ரெஸ். நம்ம ஊர்லேயே ஒரு மாலாக இருந்தாலும் பீஸ்ட் மால் மாதிரி தாங்க இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போனதுன்னா கோயம்புத்தூரில் போயிருக்கேங்க மால். ஆனாலும் இந்த மால் ஓகே தாங்க. இங்கே அந்தளவுக்கு இல்லை, கேம்ஸ்லாம் ஒன்றும் எல்லாம் நார்மலாக இருக்குங்க. இதாங்க மால். அடுத்த ஃப்ளோரில் வந்தால் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோர் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. அப்படியே என் ஃப்ரெண்டு அப்படியே சைட் அடிச்சுக்கணும். நான் அப்படியே கேட்சப் பண்ணிட்டேங்க. மாலுக்குள்ளே வந்ததுலேருந்து அங்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணை தான் பார்க்கலான்னு திருப்பினேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கலைங்க அந்த பக்கம். அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கீழே போயிட்டாங்க. மறுபடியும் இறங்கி லிஃப்ட்லேயே
சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். இங்கே சாப்பிட்ற காசில் வெளில சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கே போயிடலாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ணும். இல்லை பர்ச்சேஸ் பண்ணாலும் அப்படி தாங்க. எதுக்கு இங்கிட்டு போயிட்டு நம்ம கீழே அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஏன்னா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கிட்டு இந்த கொக்கை தாங்க சொன்னேன் வந்தோடனே. அதான் போய் மேலே பார்த்தாச்சு. அப்படியே வெளில கிளம்பியாச்சுங்க. ட்ரெஸ் பார்த்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, செட் ஆகலன்ட்டு வெளியே போய் வேண்டான்ட்டு கிளம்பியாச்சு. வெளில போகிறப்ப தான் பாட்டெலாம் போடுறாங்க நல்லா பார்த்தா. அதுதாங்க இந்த இடத்துல அந்த மால் அவ்வளோதான் முடிஞ்சுங்க. டோட்டலாக சொல்லப்போனால் மால் தஞ்சாவூரில் தாங்க ஃபஸ்ட்டு மால். அதாங்க அப்படியே வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம பைக்கை தேடி போகணுங்க. பைக் இந்த பக்கம் அப்படியே போனோம். மணி 6 தாங்க ஆகுது. நான் அதுக்குள்ளே சும்மா மால் பார்த்தாச்சு, பைக்கை பார்த்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பாட்டி தாங்க இருட்டத்து காட்டி போகிறதுக்கு 2 மணி நேரங்க. அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாங்க. இதில் போகிறதுக்காட்டியும் கண்ணில் அவ்வளோ பூச்சிங்க. ஈசல் கொசு என்னென்னமோ விடுவுது. முடியலை. எப்படியோ ஒரு வழியாக அழுத்தி பிடிச்சி போயிட்டேன். கொஞ்சம் செம்ம அடி கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிட்டுங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்ணாடியோடு தான் வரணும். இல்லைன்னா பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பூச்சி வண்டெல்லாம். இதில் பசி வேறு எடுக்குது ரொம்ப. காலைல சாப்பிட்டது, மதியம் கொஞ்சம் சாப்பிடாமே வந்துட்டேன் கிளம்பி. என்ன பண்ணுறது, போவோமேன்ட்டு வீட்டில் வேறு டக்குன்னு பைக் கொடுத்தாங்க கேட்டோன்னே. அதனால் டப்புன்னு கிளம்பிட்டேங்க. டக்குன்னு ஒரு முறுக்கி சல்லுன்னு மன்னார்குடி போயாச்சுங்க. நான் வேறு ஆல்ரெடியே பசிக்குதுன்னு வீட்டுக்கு நைட்டு தான் ஆகும் சமைக்க. மணி 7 தான் ஆகுது. ஆனால் நம்ம எப்பயும் சாப்பிட்ற பானிபூரி கல்ல சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க. டாட்டா பை பாய்.